காஞ்சி மகாபெரிவா கர்நாடகாவில் கங்காவதிங்கிற இடத்துல 2 நாள் இருந்தா. அந்த கங்காவதியில் இருக்கிறதே தான் தரிசனத்துக்கு வந்தவா எல்லாரையும் உடனே தரிசனம் பண்ணியாச்சு, உடனே பொங்கோன்னு விரட்டினா எனக்கு துளி கூட ஈவரக்கம் இல்லை அப்படி எல்லாம் சொல்கிறா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஆனால் அப்பேற்பட்ட பெரிவா எவ்வளவு அன்பு மலை அப்படிங்கிறத பல நிகழ்ச்சிகள் நமக்கு எடுத்து காமிக்கிறது. பெரியவாள்கிட்ட கைங்கரியம் பண்ணியிருந்தவாள் எல்லாமே அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிறா. அவள் சொல்கிறதே நாம் வெளியில் போகிறவாள், வெளியிலேருந்து தரிசனத்துக்கு போகிறவாளுக்கெல்லாம் பல அனுபவங்கள் ஏற்படுறது. பல நிகழ்ச்சிகள் மூலிமா பெரியவாளோட கருணையை நாம் அடையிறோம், பல அனுகிரகத்தை அடையிறோம். இருந்தால் கூட பெரியவாள்கிட்டே நெருங்கி கைங்கரியம் பண்ணினவா 24 மணி நேரமும் அந்த அன்பை ஒவ்வொரு க்ஷணத்திலையும் அனுபவிச்சிருக்கா. அந்த அன்பு எப்படி இருக்கும்? நாம் ஏதோ கொஞ்ச நேரம் போய் பார்க்கறதையே அவள் பண்ணுற காமிக்கிற அன்பையும் அவள் பண்ணுற அனுகிரகமே இவ்வளவு பெருசாக இருக்குது நமக்கு. அப்படின்னா 24 மணி நேரமும் அங்கேயே கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணுறவா அந்த அன்போட முழு ஸ்வரூபத்தையும் பார்த்துருப்பா இல்லையா? அவள் சொல்கிறது எப்படி இருக்கும்? அந்த நிகழ்ச்சி மூலியமாக அவளோட சொந்த அனுபவத்தையே வச்சுக்கலாமே. இப்போது ஏகாம்பரம் அப்படின்னு சொன்னோம். இந்த ஏகாம்பரம் அவள் அப்பா குட்டி சஷில் அப்படின்னு மடத்துக்கு வாத்தியாராக இருந்தவர். அவள் குடும்பமே அவள் அண்ணா தம்பிகள் 3-4 பேர் எல்லாரும் மடத்தில் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஏகாம்பரமும் ஒரு கம்பெனியில் உத்தியோகமாக இருந்து அந்த உத்தியோகத்தில் உள்ள முதலாளி பெரியவாளை கைங்கரியம் பண்ணணும்னு இவரை கூடவே அனுப்பிச்சு கைங்கரியம் எல்லாம் பண்ணினா அப்படின்னு பார்க்குறோம். பாலுன்னு ஒருத்தர், அவர் ராயவரத்தை சேர்ந்தவர். அவரும் என்ன பண்ணார், இஎஸ்ஐ அப்படிங்கிற ஒரு இடத்துல அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தவர். அவர் உத்தியோகத்தில் இருந்தால் கூட பெரியவாழ்கிட்டையே முழு நேரமாக இருந்து கைங்கரியம் பண்ணியிருந்தார். ஸ்ரீகண்டன் ஒருத்தர், அவர் கைங்கரியம் பண்ணியிருந்தார். சந்திரமௌலின்னு ஒருத்தர், இந்துவாசன்னு ஒருத்தர், குமரேசன் ஒருத்தர், வேதபுரிஷாஷில்னு ஒருத்தர், இப்படி பல பேர் கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணியிருக்கா இல்லையா? அதில் அவாவாளோட அனுபவங்கள்லாம் கூட இந்த கைங்கரியப்பரர்கள்லாம் தங்களோட அனுபவங்கள்லாம் சிலதெல்லாம் பகிர்றா. அதில் ஒரு சிலதையும் பார்த்தோம்னா பெரியவா எப்பேற்பட்ட முழு அன்பு ஸ்வரூபம், இப்படி தனக்கு கொஞ்சம் கூட நெஞ்சில் ஈவரக்கம் இல்லைன்னு பெரியவா சொன்னது எப்படி துளி கூட அவளுக்கு பொருத்தம் இல்லை. அவள் கடுமையாக நடந்துக்கிறது கூட அன்புனால தான், அன்போட மிகுதியினால தான் அப்படிங்கிறது நமக்கு நிரூபணமாகும். அதில் ஒருத்தர் சில பேரோட நிகழ்ச்சிகள்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே வரலாம். அதில் முதல்ல இந்த கைங்கரியம் பண்ணவாள ரொம்ப வயசானவர் வேதபுரி சஷில் அப்படிங்கிறவர். அவர் தன்னோட 8 வயசு 9 வயசுலேருந்து பெரியவாள்கிட்ட 50-60 வருஷமாக கைங்கரியம் பண்ணினவர். இன்றைக்கி 80 வயசுக்கு மேலே ஆறுது. தள்ளாத வயசில் தான் இருந்தால் கூட அந்த பெரியவாளோட அந்த ஸ்மரணையும் அந்த ஆனந்தமும் இன்னமும் அவரை உலாவிந்து தெம்போடு வெளியில் உலாவரப்பெல்லாம் வச்சுருக்கு. அப்படி இருந்த அந்த வேதபுரி சாட்சிகளுக்கு எப்படி பெரியவாள்கிட்ட போனார், பெரியவா கைங்கரியம் எப்படி வாச்சுது, அந்த பாக்கியம் எப்படி கிடைச்சிது, யாரால் கிடைச்சிது, அங்கே என்னென்னலாம் நடந்ததுங்கிறதுல ஒரு சில நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துனே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துன்னு வரும். இந்த வேதபுரி சாட்சிகள் யசேனூர் அப்படின்னு இருக்குது, வடார்காடு ஜில்லாவில். இந்த யசேனூரை சேர்ந்தவா சீதாராமையர் ராஜலட்சுமி அம்மா அப்படின்னு ஒரு தம்பதிகளுக்கு இவர் 2வது பிள்ளையா பிறந்தார். இவாளுக்கு ஒரு அக்கா 2 தம்பி. அதில் ஒரு தம்பி சின்ன வயசுலேயே காலமாயிட்டார். சந்தானம்னு ஒரு தம்பி, ஒரு அக்கா. அக்கா கல்யாணமாகி திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருந்தா, படிய கிரகாரம் அப்படின்னு ஒரு ஊர், அதில் இருந்தா. இதெல்லாம் பிற்காலத்தில் இவர் 8 வயசு 9 வயசு இருக்கும். இப்போ 1944 வருஷம் இந்த யசையனூரில் சாதுர்மாசத்துக்காக பெரியவா போயிருந்தா. அந்த யசையனூரில் கோகிலா பாட்டி அப்படின்னு ஒரு பெரிய ஐஸ்வர்யம் உள்ள அம்மா, ரொம்ப பரமபக்த, நிறையா யதேஷ்டமாக ஐஸ்வர்யம் இருக்குது. சின்ன வயசுலேயே கணவன் எழுந்தாச்சு. இது அப்படி இருந்தாலும் இந்த குரு கைங்கரியத்தில் ஈடுபட்டு பெரியவாளை கூப்பிட்டு உபச்சாரம் பண்ணி பெரியவாள்கிட்ட அசாத்திய பக்தியோடு இருந்து இந்த சாதுர்மாசியத்துக்காக அங்கே வச்சுட்டு எல்லாம் பண்ணினா கைங்கரியம் எல்லாம் பண்ணியிருந்தா. இந்த கோகிலாம்மா பாட்டி அந்த குடும்பத்தில் அந்த வீட்டில் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துன்னு இந்த சீதாராமன் இருந்த இந்த வேதபுரி சாஸ்திரியோட அப்பா. இந்த வேதபுரி சாஸ்திரி சின்ன வயசுலேயே அம்மா காலமாயிட்டா, தாய் இல்லா குழந்தை. அதனால இந்த கோகிலா பாட்டி இந்த வேதபுரி சாஸ்திரிகள் அவர் தம்பியை வாழலாம் இந்த அம்மா கோகிலாம்மாவை தன்னோட குழந்தைகள் மாதிரி பார்த்துருந்தா. இந்த வேதபுரி சாஸ்திரிகள்கிட்ட சொல்லியிருந்தா, பெரியவாங்க சாதுர்மாசத்துக்கு வந்திருக்கா. அப்போ வேதபுரி சாஸ்திரி 8-9 வயசு இருக்கும். ஒரு பெரிய மகான் வந்திருக்கார், அவர் இங்கே சாதுர்மாசத்தில் இருக்கார். நீ ஒன்று பண்ணு,
நீனு ஏதானும் கைங்கரியம் பண்ணும். தினமும் கார்த்தாலே ஏந்தணும்னு பல்ல தேய்ச்சிட்டு விபூதி இட்டு இங்கே ஒரு எசைனோ கிராமம்னாலே எல்லாம் பெரிய ஒரு வெட்ட வழியாக தானே இருக்கும். அதில் நிறைய தும்பப்பூலாம் இருக்கும். நிறைய தும்பப்பூ பறிச்சுன்னு பெரியவாளுக்கு சந்திரமௌலீஸ்வரர் அர்ச்சனைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. இதுதான் முதல்ல இவர் பெரியவாளுக்கு கைங்கரியம்னு ஆரம்பிச்சது. அது கூட இந்த கோகிலா பாட்டியோட உபதேசத்தினால. இதே மாதிரியே இவர் போய் பண்ணியிருந்தார். இப்படி பண்ணிட்டு இருக்கிறதே ஒரு நாளைக்கு அந்த தும்பப்பூவை வச்சார். தும்பப்பூவை வச்சுட்டு வந்துடுவார். அப்புறம் பெரியவா பூஜையெல்லாம் போய் தரிசனம் பண்ணிவிட்டு தீர்த்த பிரசாதம் கொடுப்பார். தீர்த்தம் வாங்கிப்பார். தீர்த்தம் வாங்கிட்டு தான் சாப்பிடணும்னு உத்தரவு பாட்டி. தீர்த்தம் வாங்கிக்கிறதே ஒரு நாளைக்கு பெரியவா என்ன பண்ணா, தீர்த்தத்தை கொடுத்துட்டு ஓரமா நில்லு, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா. இந்த வேறு சின்ன பையன் ஓரமா நின்றுருக்கார். எல்லாம் தீர்த்தெல்லாம் கொடுத்து முடிஞ்சோன்னு பெரியவா கேட்டா, அது சரி தினம் இப்படி தும்பப்பூ கொண்டு தரியே, எப்படி கொடுக்குற? நீனாவே எனக்கு இது மாதிரி பூஜைக்கு வேணும்னு தெரிஞ்சு கொண்டு வந்து பறிச்சுன்னு வந்து கொடுக்குறியா, இல்லை யாரானு சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், இல்லை கோகிலா பாட்டின்னு இருக்கா, பாட்டி சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு. உடனே பெரியவா கிட்ட, ஏன் உனக்கா தெரியாதா, யாரானு சொன்னாதான் உனக்கு தெரியுமா, செய்வியா அப்படின்னு. உடனே இவர் சொன்னார், நான் சின்ன பையன், நான் சின்ன குழந்தை, எனக்கு ஒன்றும் தெரியாது, யாரானு பெரியவா சொல்லி கொடுத்தா செய்வேன், சொன்னத்தை கேட்பேன் அப்படின்னு. இப்படி நான் சின்ன குழந்தை, எனக்கா ஒன்றும் தெரியாது, யாரானு சொன்னா செய்வேன், சொன்னத்தை கேட்டுன்னு செய்வேன் அப்படின்னு சொன்னோன்னு பெரியவா உடனே சிரிச்சுட்டு, ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை எனக்கு அப்படின்ட்டு, என்னோடய இருக்கியா, என்னோட வரையா அப்படின்னு. ஆஹா வரேன் அப்படின்னு. உடனே பெரியவாயிட்டோம், உனக்கு எவ்வளோ சம்பளம் வேணும் அப்படின்னு. என்னோட இருந்து என்கிட்ட கைங்கரியம் பண்ணுறதா இருந்தால், வேலை செய்யறதா, உனக்கு என்ன சம்பளம் வேணும் அப்படின்னு. உடனே இந்த சின்ன பையன் தானே, இவருக்கு என்ன தெரியும், எனக்கு அதெல்லாம் தெரியாது, பெரியவா என்ன கொடுக்குறாளோ வாங்கிக்கிறேன் அப்படின்னு. சரி போயிட்டு வா அப்படின்னா. உடனே பெரியவா கேட்டா, அம்மா அவ ஆத்துல யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா. அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கா, அவனை கூட பிறந்தவா இல்லை என்ன கேட்டா. உடனே சொன்னா, அம்மா இல்லை, சின்ன வயசுல போயிட்டா, அப்பா தான் அவத்துல கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கார். நாங்க 3 பேர், எனக்கு ஒரு அக்கா இருக்கா, 2 தம்பியில ஒரு தம்பி போயிட்டா, இன்னொரு தம்பி இருக்கான் அப்படின்னு. அக்கா கல்யாணம் ஆகி படிய கிரகத்துல புக்காத்துல இருக்கா அப்படின்னு. உடனே பெரியவா சொன்னா, அப்ப 2 புள்ள இருக்கேள், ஒருத்தர் அப்பாவை பார்த்துங்கோ, இன்னொருத்தர் என்ன பார்த்துக்கோ, அதனால நீ என்னோட வந்துடும், என்ன பார்த்துக்கோ, உன் தம்பி உங்க அப்பாவை பார்த்துக்கட்டும், ஆளுக்கு ஒருத்தரா பார்த்துங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டா. இவர் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே இது எப்படியோ இந்த விஷயம் கோகிலா பாட்டிக்கு தெரிஞ்சது. கோகிலா பாட்டி உடனே வேதப்பிரியை கூப்பிட்டு கேட்டா, ஏன்னா பெரியவா உங்ககிட்ட என்ன பேசியிருந்தா அப்படின்னு. இதை மாதிரி கேட்டா, நீனாவே செய்யறியா இல்லை பாட்டி சொல்லிதான் செய்யறேன்னு சொன்னேன், உனக்கா தெரியாதான்னு கேட்டா. அப்புறம் எல்லாம் என் குடும்ப விவகாரம் எல்லாம் விசாரிச்சுட்டு, எத்தனை பேர் இருக்கா அப்பாவுக்கு என்ன எல்லாம் விசாரிச்சுட்டு, என்னோட வரையா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட வரையான்னு கேட்டா அப்படின்னு. உடனே பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம், பெரியவாளாவே இப்படி பிரியமா கேட்கிறாளே, நீ என்ன சொன்ன அப்படின்னு. வரேன்னு சொன்னேன் அப்படின்னு. உடனே பெரியவா கேட்டா, வேற என்ன கேட்டா பெரியவா அப்படின்னு. உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்னு கேட்டாங்க. இதை கேட்டோன்னு பாட்டி கொஞ்சம் முழிச்சுட்டு, அப்படியா, நீ என்ன சொன்ன அதுக்கு பதில் அப்படின்னு. இல்லை பெரியவா என்ன தராளோ அதை வாங்கிக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு. உடனே பாட்டி கோச்சிந்தா, அட அசடு, எப்பேற்பட்ட ஈஸ்வரன் உன்னை கூப்பிட்டு எனக்கு கைங்கரியம் பண்றியா, வலிய கைங்கரியம் பண்றியான்னு ஆட்கொண்டு வரத்து கூப்பிடுறா. அப்பேற்பட்ட ஒரு பெரியவா கூப்பிடுறதே, அதுக்கு சம்பளம் என்ன தரேன்னு வேணும்னு கேட்கறதே, சம்பளம் வேணும்னு சொல்லுவியோ நீ, சம்பளம் வேண்டான்னா சொல்லியிருக்கணும், பெரியவாளை கைங்கரியம் பண்ணுறதுதான் விசேஷம், எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கணும்னு சொல்லுவியா, நீ சம்பளம் என்ன தந்தாலும் வாங்கிக்கிறேன்னு சொல்றியே. அதனால சம்பளம் வாங்கிக்கிட்டு வேலை செய்யப்படாது, பெரியவாள்கிட்ட கைங்கரியமாக பண்ணணும். அவளை கைங்கரியம் பண்ணாலே போருண்டா, அவள் சந்தோஷம் அடைஞ்சு அவள் அனுகிரகம் பண்ணாலே நம்ம பரம்பரையாக நம்ம தலைமுறையாக அது பெரிய முதலாக இருக்கும், அனுகிரகம் பண்ணும். அதனால அடுத்த தரம் கேட்டால் பெரியவா எனக்கு ஒன்றும் வேண்டாம், பெரியவா அனுகிரகம் இருந்தால் போரும்னு போய் சொல்லும் அப்படின்னு. இவர் தான் முன்னாலே பெரியவாள்கிட்ட சொல்லிட்டாரு, எனக்காக ஒன்றும் தெரியாது, நான் யாரானு சொல்லி கொடுத்தா செய்வேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதே போலயே என்ன பண்ணார், சரி அப்படின்னு மனசில் வாங்கிட்டு விட்டார். இப்படி கொஞ்ச நாள் போச்சு. உடனே இன்னொரு நாளைக்கு பெரியவா கூப்பிட்டு, என்ன நான் சொன்னபடி என்னோட வரையா அப்படின்னா. ஆஹா வரேன் அப்படின்னு. திருப்பி கேட்டேன், என்ன சம்பளம் வேணும் அப்படின்னா. என்ன சம்பளம் வேணும்னு, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், பெரியவா அனுகிரகம் இருந்தா போரும் அப்படின்னாரு இவர்.
உடனே பெரியவா சிரிச்சுண்டு, யாரு பணக்கார பாட்டி உனக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்காளா, சொல்லி கொடுத்தாளா அப்படின்னா. ஏன்னா அந்த கோகிலா பாட்டி பணக்கார பாட்டி, அந்த பாட்டி காசு பணம்லாம் லட்சியம் இல்லை, அடுத்த வாழை கொடுத்து தான் பழக்கம். இவர் அது மாதிரி இருக்க முடியுமோ? அதனால பாட்டி சொல்லி கொடுத்தாளா, ஏன்னா முதல்ல இவர் கொடுக்குறதே பெரியவா கொடுக்குறத வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டார். இப்போ இனிமேல் கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ சொன்னோன்னே பாட்டி வேதபுரிகிட்ட பேசியிருக்கா, இது மாதிரி உபதேசம் பண்ணியிருக்கான்னு பெரியவாளுக்கு தெரிஞ்சுடுத்தோ. அதனால என்ன பண்ண, பணக்கார பாட்டி சொன்னாளாக்கும், உனக்கு சொல்லி கொடுத்தாளாக்கும், சம்பளம் வேண்டாங்கிற அப்படின்னா. சரி சரி என்னோட வா அப்படின்னா. நீ போய் உங்கள் அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்பாட்ட சொல்லு, தம்பி இருக்கான், தம்பி உன்னை பார்த்துப்பான், நான் பெரியவாளுக்கு போய் கைங்கரியம் பண்ணேன், என்ன பெரியவா பார்த்துப்பான்னு சொல்லும் அப்படின்னு. அப்பாட்ட போய் நமஸ்காரம் பண்ணார். உடனே பெரியவா சொன்னார், ஒரு துண்டு ஒரு சொம்பு எடுத்துக்கோ, ஒரு வேஷ்டி துண்டு எடுத்துக்கோ, ஒரு சொம்பை எடுத்துக்கோ, அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணி அபிவாதேஷலி நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்பாட்ட இது மாதிரி உத்தரவு வாங்கிட்டு நான் போய் பெரியவாளுக்கு கைங்க பண்ணி, பெரியவா என்ன பார்த்துப்பா, உங்களை தம்பி பார்த்துப்பேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட உத்தரவோட வா அப்படின்னா. பாட்டிகிட்டையும் சொல்லுன்னார். பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டா. இப்படி கிளம்புறதே பெரியவாள்கிட்ட வந்து சொன்னா, இது தாயில்லாத குழந்தைகள், பாவம் உலகம் தெரியாது, இங்கேயே வளர்ந்துருத்தோ, அதனால பெரியவா தான் இன்னுமே தாயா இருந்து தாப்பனாரா இருந்து எல்லாருமா இருந்து இந்த குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்னா. இது பெரியவாளுக்கு ரொம்ப மனசு உருகித்து. காரணம், இந்த கோகிலா பாட்டிங்கிறது யாரோ, வேதபுரி சாஸ்திரிங்கிறது யாரோ, இருந்தா கூட ஒட்டு இல்லை உறவு இல்லைன்னா கூட எவ்வளவு ஒத்தருக்கு ஒத்தர் அந்யோன்யமா இருந்திருக்கு, பிரியமா இருந்திருக்கா.